வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு வாட்டர்மெலன் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 கப் அளவு வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் விதையெல்லாம் அடிபடாமல் இருக்கும். இதை ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதோட 4 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு பேன்ல ஊற்றிக்கலாம். இதை கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்ச நேரத்திலே கட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவு நல்லா திக்கானதும் இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அடிக்கடி நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்கு. பேனில் ஒட்டாமல் அழகாக வருது. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆறட்டு. இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கட் பண்ண வர்றதுன்னு. எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.